யாரை நாம் மாற்றமா நினைக்காதபடி கர்த்தர் யாரை கொண்டாகிலும் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் நம்ம சத்தமா ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க தந்த ஆண்டவரே கத்தாவே அப்பா உடைய ஊழியக்காரனுக்காய் கண்மலை திருச்சபையிலே ஆண்டவரே கஜனை ஆண்டவரே கத்தாவே அப்பா ஆண்டவரே ஊழியக்காரனாய் நீங்கள் நிலை நிறுத்தி வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளை மூலமா இன்றைய நாளிலும் கண்மலை திருச்சபையிலே ஆண்டவரை வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களோடு உடைக்கப்பட்ட வேதனையோட துக்கத்தோட கவலையோட கண்ணீரோட சோர்ந்து போய் இந்த உலகத்துல யார் எனக்கு இருக்கிறா யாரும் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய வார்த்தை மூலமாய் எங்களோட பேசும் ஆற்றும் தேற்றும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை வணிந்து கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக ஏசி போட்டு இருக்குது, தூங்கிடாதீங்க. சரியா? இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் உற்சாகமாய் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான வர்ஷிப்பில் அருமை தம்பி பேஷாக் அவர்கள் நான் கொடுக்க வேண்டிய மெசேஜை கொடுத்து விட்டார். ஆச்சரியமா இருக்கார். சுதாக்காவும் அதை லைட்டாக சொல்லிட்டான். மேஷாக்கும் அது வர்ஷிப்பிலேயே அந்த மெசேஜை கொடுத்துட்டார். அது சில வழிகளில் அப்படி நடக்கும். எப்படி என்றால் ஆவியானவர் ஒன்றுபடும் போது ஒரே ஆவியானவர் தான் எங்களுக்குள் இருக்கிறார். அவர் அது வழிபாடும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு போதிப்பார், அவர் வழிநடத்துவார். ஆமென். இப்படித்தான் ஒரு விசை சுவாமி விவேகானந்தர் யாருக்கும் தெரியும். சுவாமி விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும் என்ன? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி இல்லாம டியர் சிஸ்டர், டியர் பிரதர்ஸ், அன்பு சகோதரர்களே சகோதரிகளே என்று ஆங்கில வெள்ளக்காரனுக்கு பாடம் போட்டினார். அவர் ஒரு தியான மண்டபத்தில் உட்கார்ந்து தியானமாக இருந்த பொழுது ஒரு விசுவாசி, அவருடைய விசுவாசி வந்து அங்கே வந்து வெளியில் கொண்டு அவரை வரவழைச்சு போட்டு கேட்டார், நீங்கள் தான் இவ்வளோ முக்தியெல்லாம் இப்படியெல்லாம் வந்துட்டீங்க பெரிய லெவலில், பிரயணத்துக்கு திருப்பி இந்த தியான மண்டபத்துக்கு நாங்கள் வர வேணும், இதுக்கு ஏன் இருந்து நாங்கள் வழிபட வேணும், இதுக்கு ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே பார்த்து சிரிச்சு போட்டு சொன்னாலும், நீ ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வா எனக்கு. சரியா? தண்ணி எடுத்துட்டு வர சொல்ல தண்ணியை எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து என்னங்க சாமின்னு கையில் கொடுக்குறேன். இந்த சுவாமி கேட்குறேன், நான் உன்னை கேட்டது தண்ணி தான். என்ன கேட்டா? தண்ணி. எதற்காக அதை நீ செம்பிலே கொண்டு வந்தாய்? வடிவ ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் கேள்வி கேட்பேன். நான் உன்னை கேட்டது தண்ணீர், நீ தண்ணியை தான் கூட தந்து கொடுத்த எனக்கு. எதற்காக அதை செம்பிலே எடுத்து வந்தாய்? இவன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன முட்டாள் நம்ம கேள்வி கேட்குறீங்க? தண்ணி கொண்டு வரணும்னா செம்பு கொண்டு தானே, செம்பு இல்லாம எனக்கு எடுத்துட்டு வர்றது. நம்ம ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இறந்து கொண்டு மாறாத நல்லவராக இருக்கின்றேன். ஹல்லேலூயா ராஜா, ஸ்தோத்திரம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய பேசும் நாங்கள் அல்ல, எங்கள் மாம்ச சிந்தை அல்ல, என் தேவனுடைய ஆவியான சிந்தை தாமே எங்களோடு எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. கேட்கின்ற காதுகளையும் பேசுகின்ற நாவுகளையும் என் தேவன் தாமே வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும்? யாராவது பதில் சொல்லுவீங்களா? தண்ணி தான் கேட்டான். நீ ஏன் செம்பு எடுத்துட்டு வந்த? ஏன் செம்பில் எடுத்துட்டு வந்த? அதாவது இந்த தண்ணியை கொண்டு வந்து உரிய இடத்துல சேர்த்து அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த தண்ணிக்கு ஒரு பாத்திரம் வேணும். இப்ப தண்ணீராகிய எங்களுடைய ஆத்மா செம்பாகிய ஆலயத்துக்குள்ள போனா மட்டும்தான் அந்த ஒளியாகிய பிரம்மனை, அந்த கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் அடைய முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆலயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பாத்திரம் இல்லைன்னா தண்ணி இல்லை, ஆலயம் இல்லைன்னா என்ன? ஆலயம் யாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் தானே அந்த ஆலயம். இப்ப ஆலயத்திற்கு வருவது எவ்வளவு முக்கியம் என்றதை மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள்
பார்க்க போறோம். ஏன் வர வேண்டும் என்றதுக்கு பதில் நான் இப்ப சொல்லிட்டேன். அதனால நீங்க அந்த விழாவிற்க தேவையில்லை. உங்களுக்கு யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய கருப்பு. சரிதானே? அப்ப ஒரு தண்ணீர், அவர் எங்களுக்கு வசனம் சொல்லுது, அவர் ஜீவ தண்ணீர். அப்ப அந்த தண்ணீர் பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்தா மட்டும்தான் அதனுடைய தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது. இல்லைன்னா அது வெறும் நிலத்துக்கு பாய்ச்சி விட்ட நீர் மாதிரி போயிடும். இப்ப ஆத்மாவாகி எங்களுக்கு ஜீவ தண்ணீராகிய கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே எங்களை ஊற்று தண்ணியாக ஊற்ற வேண்டுமாயிருந்தால், அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டுமாயிருந்தால், அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட வேண்டுமாயிருந்தால் நாங்கள் செல்ல வேண்டிய இடம் எது? ஆலயம். ஹல்லேலூயா. நான் நாள்தோறும் அவருடைய வாசற்படியிலே காத்து கிடந்தேன் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆமென். தேவன் சொல்லுகின்றார், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக என்று சொல்லி. சபை கூடி வருதல் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மிக 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 முக்கியம். என்ன சொன்னால், அவர் வரும்போது மணவாட்டி சபையாக இருக்கின்ற சபையை மாத்திரம்தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். மணவாட்டியை நீ எழுந்து படமா, மணவாளன் இயேசு வருகின்றார், கணக்கை கூட்டி சேருமா, சீக்கிரம் வரப்போறார் என்று வேத பாடல்கள் எல்லாம் சொல்லுகின்றது. சபையிலே நிலைத்திருப்பது மட்டும்தான் எங்களை பரம கானானுக்கு அழைத்து செல்லும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஹல்லேலூயா. இப்போ சபைக்கு வருவது முக்கியம். இப்ப யாரெல்லாம் சபைக்கு வர வேண்டும்? எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கல. ஒரு மாதத்துல 2 நாள் போனா காணும், 2 நாள். சரிதானே? அப்படியா? இல்ல கோடியன் சைஸுக்கு மட்டும் போனா காணுமா? நான் ரூபட்டை இல்லைன்னு சொல்லி தலையாட்டாரு. வேற சரி, அம்மா போனா காணும். அம்மா தானே எல்லாரும் செய்யறோம் வீட்டு வேலை. அம்மா தானே அப்பா உடம்பு துவைக்கிறா, எங்களோட உடம்பு துவைக்கிறா. அப்ப அம்மா போய் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா காணும். அப்பா போக தேவையில்லை. இல்லை சரி, அம்மாவுக்கு வேலையா இருந்தா அப்பா போனா காணும், அம்மா போக தேவையில்லை. 2 பேருக்கு நேரம் இருந்தா 2 பேரும் போகலாம். பிள்ளைகளுக்கு படிப்பு, டியூஷன், வேற கிளாஸ், டியூஷன் அப்படி இருந்தா பிள்ளைகளுக்கு தர தேவையில்லை. அப்படியா? அப்போ ஜோஷுவா என்ன சொல்றார்? நானும், நான் மட்டுமில்லை. அழகா கேளுங்க, தமிழ்ல நல்ல வசனம். நானும் என் வீட்டாருமோ என்றார். இப்ப வீட்டார் யாரை குறிப்பிடுகின்றார்? தன்னை சார்ந்தவர்கள், தன்னோடு இருப்பவர்கள், தன்னோடு சேர்ந்து வசிக்கின்றவருடைய தாய், தந்தை, தகப்பன், சகோதர சகோதரிகள், அவருடைய உறவினர்கள், அவருடைய முக்கியமா அவருடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய குடும்பம். நம்ம சொல்லுவோம் ஒரு தகப்பன், தாய், பிள்ளைகள். யோசு அழகாக சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம். நாங்கள் ஆலயம் செல்வது அது எங்களுக்கு மனமகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதென்றால் நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு முதலில் செல்ல வேண்டும். ஒரு குடும்பம் அழகாக கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பமாக விளங்கினால் மாத்திரம்தான் அந்த சபைக்கு வருகின்ற குடும்பங்கள் அங்கே சபையிலே நிலைக்கு பிரியமானவர்களே. அதில் ஒரு குடும்பம் இல்லை நான் இப்படித்தான் ஓடுவேன் சொல்லி கந்தையிட்ட மாடு ஓடின மாதிரி ஓடினான் இருக்கிற மற்ற குடும்பம் எல்லாம் என்ன செய்யும்? அந்த மாடு ஓடுறவங்க நல்லா தானே சொல்லி இருக்கிற எல்லா பட்டியலும் சேர்ந்து ஈடுபடும். ஏன்னா எங்களுக்கு அந்த பழமொழி எல்லாம் இருக்கு, ஊரோட ஒத்தோட ஓடும். அது எதுக்கு ஓடுறான்னு கேட்க மாட்டான். ஏன் ஓடுறான்னு கேட்க, அவன் ஓடுறான், நான் ஓடுறேன். இப்படி இந்த அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. குடும்பமாக இணைந்து கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு வருவது என்பது பிள்ளைகளே குடும்பத்துக்கான ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது விதத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அநேக கணவன்மார் ஆலயத்துக்கு வருவதுதான் குறைவு. எனக்கு தெரியும், நான் அநேக சபைகளுக்கு போயிருக்கிறேன். நான் உங்களை குறை சொல்ல, இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாரும் கணவன், தந்தையர்கள் எல்லாரும் நல்லவர்கள், எல்லாரும் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகின்றார்கள். வராதவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் அநேக வெளி சபைகளிலே போனால் அம்மாவும் பிள்ளைகளும் தான் இருக்கணும். அப்பா கிட்ட இல்லைன்னா அப்பாக்கு ஏதாவது ரோந்தேவு வரும், அதுக்கு ஏதாவது விசிட்டிங் வரும். அநேகமாக ஞாயிற்றுக்கிழமைலாம் எங்களுடைய வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வருவார்கள், எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞாயிறு சபை குடி வருதல், ஆலயம் முக்கியம் அல்ல. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது பிரியமானவர்களே. இப்ப அநேக தாய்மார்கள் கண்ணீர், நீங்கள் வேணுமெண்டா இந்த யூடியூப்ல கூட அடிச்சு பாருங்க, எங்கெல்லாம் பெரிய பெரிய கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் சகோதரிகள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள். சகோதரர்கள் ஒரு கணிசமான அளவில் இருப்பார்கள். அப்படி வருகின்ற மனைவியர்கள் தங்களது கணவன்மாருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இந்த சரியன் வந்தாகிறது, நான் போறேன் போட்டு
நீ எங்கேடு கேட்டுனா கேட நான் பரலோகம் போன காணுமென்று வருகின்ற சகோதரிகளும் இருக்கிறார்கள். அப்படி வருவது சரியா? உன்னுடைய விசுவாசம் தான் அவனையும் ரட்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப சில நேரங்களில் மனைவி புத்தி சொல்லுவா, பாருங்க, ஏப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து சேர்த்துக்கு வாப்பா, வேணுமென்னா அந்த ஒரு நாள் சம்பளத்தை நான் உனக்கு தரேன், நீ தந்தாலும் தந்துடுவேன், ஒரு நாள் லீவ் போட்டா வேலை 10 ரூபா நிப்பாட்டிடுவான். இப்படி கணக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம். அப்போ கணவனை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? பல நேரங்களில் மனைவியை சொல்லுகின்ற நல்ல புத்திமதிகளை கணவன்மார் கேட்கிறதே இல்லை. அதுக்காண்டி நீங்கள் சொல்ல எல்லாம் சரியன்னு நான் சொல்ல வரல. சில நேரங்களில் நல்லதை சொல்லுவீங்க, சரியா சொல்லுவீங்க. இல்லை பல நேரங்களில் மனைவிகள் சொல்வது சரியாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் விசனமாகவும் இருக்கணும். ஆனால் அந்த பல நேரங்களில் கிடைக்கின்ற நன்மைகளை பார்க்கின்ற போது இந்த சில நேரம் வருகின்ற தீமைகள் பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் ஒரு ராஜா அவசரமா அரசவைக்கு ஓடி வருகின்றார். அங்கே அமைச்சர்கள் எல்லாரும் அவசரமாக கூட்டுகின்றார். எல்லாரும் வந்து அப்படியே திக்குமுக்காடி பண்ணிக்கிறாங்க. என்ன கேட்டால் அந்த ஊர்ல ஒரு பூதம் வந்து இப்ப சும்மா இருக்க என்னால முடியல, எனக்கு ஒரு வேலை கொடுன்னு ஒரு ஆக்கினேன். அப்ப அமைச்சர்மார் மட்டத்தில் இருந்த எல்லா அமைச்சர்மாரும் எல்லா வேலைகளும் கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த செகண்ட்ல பூதம் வந்து நிக்குது. முடிஞ்சது வேலை, அடுத்த வேலை முடிஞ்சது, அடுத்த வேலை முடிஞ்சது. இப்படியே கிட்டத்தட்ட 250 அமைச்சர்கள் சேர்ந்து கொடுத்த வேலை எல்லாத்தையும் பூதம் ஒரு நாளுக்குள்ள முடிச்சு போட்டு அந்த 24 மணி நேரத்துல 24வது மணி நேரம் வந்து இப்ப அரசன்கிட்ட நிக்குது வேலை கொடு. இப்ப அரசனுக்கு ஒரே குழப்பம். பக்கத்து நாட்டில இருந்து பெரிய மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு, இவருக்கு என்ன வேலை கொடுக்கலாம் இந்த பூதத்தை கண்டு. சரி, இங்க மந்திரி சபையில இருந்து எல்லாரும் கூட்டம் கூடி இரவிரவா முடிய ஆலோசிக்கணும். அரசனுக்கு நித்திர வரையில போய் படுக்கையில இருந்து உலாவி கொண்டிருக்கிறார். மனுஷி வந்தது, யாரு? அரசு. நான் அங்கே இங்கே உலாவிட்டு இருக்கிறேன். ஓரமா போய் படுத்து நித்திரை கொள்ளலாம். விசக்காரமக்கு என்ன தெரியும்? நான் பெரிய யோசனையில் இருக்கிறேன். என்ன பெரிய யோசனையில் இருக்கிறீர்கள்? இப்படி ஒரு பூதம் வந்து பெரிய பிரச்சனை கொடுத்தோன்னு இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லா எல்லா வேலையும் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்து திருப்பியும் வேலை கொண்டு நிற்குது. இதை விட வேற என்ன வேலை கொடுக்குறது? அவனுக்கு குளத்தை வெட்டியாச்சு, கிணத்தை வெட்டியாச்சு, ஆத்த வெட்டியாச்சு, கடலுக்கு அணை போட்டாச்சு, ஊருக்கெல்லாம் மரம் நட்டாச்சு, ஊர் ஃபுல்லா எல்லாம் செய்து முடிஞ்சது. ஆனா அது செய்து முடிக்க முடியாத ஒரு வேலையை என்னால் கொடுக்க முடியவில்லை, என்னுடைய அமைச்சர்கள் அளவில் யோசிக்க முடியவில்லை. அப்ப அந்த மனைவி சிரிச்சாலும் தெரிஞ்சு படிச்சுனாவா, இதுதானே பிரச்சனை, சரி நீ போய் பாடுங்க. பாடி விடாது, நான் சீரியஸா கிடையாது, நீ பாடி விடாது. இல்லப்பா உண்மையா தான் சொல்றேன், நீ போய் பாடுங்க. நாளைக்கு காலையில தான் அரசபை கூட போகுது, பூதத்துக்கு நான் வந்து வேலை கொடுக்குறேன். சரி, இந்த மனுஷன் பாவம் உண்மையா நம்பிட்டு ஏதோ ஒரு மனிதோ செய்யத்தான் போறான். சரி நம்பிட்டு போய் படுத்துட்டு மனுஷன் அரசன். அடுத்த நாள் முடிய எல்லாம் அப்படியே எல்லாரும் முடிப்பில் இந்த அரசன் அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே அரசன் வந்து என்ன சொல்ல போறேன் ஆவலோட பார்த்து முடிக்கணும். இப்போ அரசர் சபைக்கு வரையில இப்போ அம்மா வரும். இப்போ எல்லாரும் படுத்துட்டு அரசன் வாங்க இருங்க. சரி, எப்போ அரசன் வருவார்? அரசன் வர மாட்டார். ஏன் இல்லை, அவருக்கு 16 நான் தான் உங்களோட பேச போறேன். அரசனுக்கு இருக்கிற மரியாதை அரசுக்கும் இருக்குதானே. ராஜ்யபுரத்தில் நமக்கு பாதி முடிவெடுக்கலாம். எங்க பூதத்தை வர சொல்லு. இப்போ அமைச்சர்மார்கள்லாம் மண்டைகளை காயுது. என்ன விடிய யோசிச்சு எங்களுக்கு ஒன்று தோணல, அரசனுக்கு என்ன தோணல, இந்த மனுஷனுக்கு என்ன தோணிக்குது அப்படின்னு சொன்ன பூதம் கையை கட்டி நிற்குது. என்ன உனக்கு வேணும்? எனக்கு வேலை வேணும். தூக்கி ஒரு பொட்டலத்தை தூக்கி கையில கொடுத்தாச்சு பூதத்திட்ட கையில. என்ன பொட்டலம் வந்து பூதம் விரிச்சு பார்க்க முதல் அரசுனா இதை விரிச்சு பார்க்கும்போது நான் சொல்ற கட்டளையை முதல்ல கேட்கணும். இதுக்கு இருக்கிறது நீ விரிச்சு பார்க்கும் போது நான் சொன்னதை வடிவாக மண்ணில் வச்சுக்கணும். ஒன்றின் மேல் ஒன்று இருக்கிற வண்ணமாக நீ இதில் இருக்கிற அவ்வளவுத்தையும் அடுக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அனுப்பியாச்சு. பூதம் போய் 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 வாரம். இப்ப அரசருக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துட்டு பீதியெல்லாம் போயிட்டு. சரி, இப்ப அரசியாருக்கு பெரிய பாராட்டு. அரசி ஒரு கிழமையா வேலை கொடுத்து பூதம் வரையிலேன்னு மனுஷனுக்கு தெரியாது என்ன நடந்தது. அரசன் வந்து கேட்கிறார், அப்படி என்ன தானப்பா நீ வேலை கொடுத்த? நீ போனவமாக போச்சு, இன்னும் காணவே இல்லை. ஒன்றும் இல்லையப்பா, இவ்வளவு நாளும் நான் தலைமுடிகளுக்கு இளவார முடியெல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் உனக்கு பொட்டலமா. அதை எடுத்து பூதத்தின் கையில கொடுத்தினான். கொடுத்துட்டு கட்டளை சொன்னான், ஒன்றின் மேல் ஒன்று இருக்க வேண்டும், கீழே விடக்கூடாது, அடுக்கிட்டு வாங்க. பூதம் அடுக்கிக் கொண்டே இருக்குது இன்று வரை. அப்ப பெண் புத்தி என்ன புத்தி? பின் புத்தி
சொல்லக்கூடாது. அது பின்னால வாரதை யோசிக்கிறதால தான் முன்கூட்டியே அதை யோசிக்குது. பின்னாலே இப்படி நடக்கும், பின்னாலே இப்படித்தான் இது நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெண்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கின்ற ஒரு அபாரமான சக்தி அவர்களிடம் இருக்கிறது. ஆனா அதே நேரம் இன்னும் ஒரு விபரீத சக்தியும் இருக்கிறது. சொல்லுங்க வாங்க. சரி, இந்த பிரான்ஸ்ல அதிகமா ஆக்சிடென்ட் பண்றதா இருக்குன்னு இல்ல உலகத்திலேயே அதிகமாக கார் ஆக்சிடென்ட் யாரால நடக்குது? இல்ல யார்? ஆண்களா பெண்களா? யார் சொல்றது பெண்கள் என்று? போன வருஷம் கணக்கெடுப்பும் அதுதான். அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? விஞ்ஞானத்தின்படி நீங்கள் இனிமேல் கூட மனுஷன் மேல கோவிக்க கூடாது. ஏன்னு சொன்னா நான் சொல்றேன், ஒத்துக்கொள்றேன், உண்மையை ஒத்துக்கொள்றேன். எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு வேலையில தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா அதை மட்டும்தான் நாங்கள் மண்டையில் ஏற்றி வச்சிருப்போம். ஆனா நீங்கள் அந்த ஒரு விஷயம் சொல்லிக்கலையே, பின்னால் இருக்கிற 9 விஷயத்தையும் சேர்த்து மல்கி அடிப்பீங்க பாருங்க, முடியாது. கைதட்டுங்க, நீங்கள் இதுக்கு கைதட்டோம். வேற மல்டி டேலண்ட் பர்சன் நாங்கள் ஒத்துக்கொள்றோம். ஆனா அந்த மல்டி சிந்தனையை காரோடைக்குள்ள யூஸ் பண்றதால தான் கார் ஓடுறதுல கவனம் சிதறுது. ஆண்களுக்கு கார் ஓடினா கார் ஓடுறது மட்டும்தான். பக்கத்துல இருந்து தொண பேசினா சும்மா மூடிட்டு வாங்க, கார் ஓட கவனமா இருக்கும். இது விஞ்ஞான ரீதியாக மெடிக்கலா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பெண்கள் ஒரு நேரத்தில் 10 காரியங்களை ஒரே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். ஆண்கள் ஒரு காரியத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார்கள். அதனால நீங்க கடைக்கணிப்பைகளை 10 பொருள் சொன்னா 5 பொருள் வரும். மிச்சம் ஒன்று செய்யலாம். டிசைன் அப்படி சரியா? ஆகையினால பெண்களை வாழ்க. உங்களுடைய பெண் புத்தி பின் புத்தி நல்ல புத்தியாக அமைந்தால் உங்கள் கணவனுக்கும் நன்மை நடக்கும். ஆகையினால் உங்கள் கணவன்மாருக்கு புத்திமதி சொல்லும் போது சொல்லுகின்ற விதத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லையா? இப்படித்தான் ஒரு மனைவி ஒரு முனிவர் கேட்டாலும் ஒவ்வொரு நாளும் என் புருஷன் சண்டை போடுறாரு என்னுடைய. அவன் என்ன பிரச்சனை தெரியல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாரு. அப்படியோ சரிவா, இந்த செவ்வப்படி, இந்த செவ்வில் தண்ணி இருக்கு. ஓகே, இந்த தண்ணி என்ன செய்யுது? நீ வீட்டை கொண்டு போயிட்டு இந்த வீட்டில இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ள ஒரு புலி ஒரு மரத்தைக்குள்ள படுத்திருக்குது. நீ அந்த புலிக்கு கிட்ட போய் வீடு வரும் வரைக்கும் வாய் திறக்கப்படாது. இந்த தண்ணியை கொண்டு வைக்கிறது மட்டும்தான் உண்ட வேலை. கொண்டு வச்சுட்டு வா. புலிக்கு கிட்ட நீ போயிட்டு வா, புலியை தான் பாருங்க, நீ போயிட்டு வா. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பயம் அவனுக்கு வேர்க்க ஒரு மாதிரி போய் முதல் நாள் தண்ணியை வைக்கிறான். புலி குடிக்குது. 2வது நாள் தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் சாப்பாடு, புளி சாப்பிடுது. 3ஆம் நாள் கொஞ்சம் கோழிக்கறி எல்லாம் சமைச்சு கொடுத்து எப்படியெல்லாம் வச்சு எல்லாம் வைக்க அதே புளி சாப்பிடுது. இப்போ ஒரு வாரம் ஆயிட்டு புலி அவளுடைய மடியில படுத்திருக்கு. ஒரு வாரம் கழிஞ்சு அவள் வீட்டை போயிட்டாள். அவள் வீட்டை போய் கொண்டு வீதியால போனா வீதியில் நிற்கிற சனமெல்லாம் இவளை பார்த்து பயப்படுது. என்னடா பயந்து அவங்களோட வீடு வரைக்கும் லைன் காட்டிட்டு ஜனம். போன புருஷன் வெங்கிய வழியில போன என்ன வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு சனம் நிற்குது, எதுக்கு இவள் போயிட்டு அப்படின்னு பார்த்தா பார்த்தவர் பார்த்ததுதான். அதுக்கு பிறகு வாயை திறக்கல. புலி வீட்டை வந்துடுது. புலியே அடங்கி வீட்டை வளர்ந்தவன் நாளைக்கு என்ன செய்வான்? புண்ணாக்கு என்ன போட்டு மிதிச்சு போடுவான். இப்ப புலி வேற கூட இருக்குது. அதனால இனி இவனோட வாய் திறக்கணும்னு சொல்லி இவன் வீட்டை வந்துட்டு புலி ஆச்சரியம். புலி காட்டுக்கு கொடுத்து வீட்டை வந்துட்டா புருஷன் காரணம் பம்பெடுத்து பார்க்கிறான். அந்த அளவு வாய் திறக்கல. ஓடுறா முடிவெட்ட இன்ன சாமி ஒரே ஆச்சரியமாக இருக்கு. இந்த புருஷன் வாயை திறக்கிறாரு. சொன்னா நீ புலியை அடங்கினான இனி நீ அவர் வாய் திறந்தா நீ அவரை புலியை விட மோசமா அடங்கி போடுற பயத்தில் அவர் இருக்காரு. ஆனா இதுல இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? அவன் சத்தம் உடையல, நீ சத்தம். இதுதான் நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட். அவன் நினைச்சா ஏதோ புலிக்கு பயந்துதான் எல்லாம் நடக்குது. ஆனா அவர் சொன்னது, நீ உன்னுடைய வாயை திறவாதிருந்தால் அவனுடைய வார்த்தைகள் கணிசமாகும். வார்த்தை கணிசமானால் சண்டை வராது. இப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி, ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அது ஜீவனாக புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் எங்களுடைய வார்த்தைகள் குடும்பத்தில் எங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற வார்த்தைகள் கனிவாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப கனிவான வார்த்தை கடினமான எலும்பையும் கனியாக்க வேண்டும் குரல் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட
வார்த்தைகளை சொல்லி நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கட்டி குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கணவன் மனைவி பிள்ளைகளாக ஆலயத்திற்கு வர வேண்டும். முதலாவது குடும்ப ஆசீர்வாதம் பெறும்படிக்கு உண்டு. இரண்டாவது சிறுவர்களை அப்போஸ்தலர் 16:31-32 படிச்சோம்னா தெரியும். அந்த பவுலும் சீலாவும் இந்த சிறைச்சாலை அதிகாரியின் வீட்டுக்கு போகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு இந்த சம்பவம்? சிறையில் அவர்கள் இருந்த பொழுது பாடி ஜெபிக்கிறார்கள், கதவெல்லாம் உடையுது, அவங்க வெளியில வராங்க. சிறைச்சாலை அதிகாரி பயந்து போனான். இப்ப அவனுக்கு சுவிசேஷம் சொன்னார். படிச்சு பாருங்க 16:31-32. அவன் தன்னுடைய வீட்டார் அவனுக்கும் அவனுடைய வீட்டார் யாவருக்கும் அங்கே நற்செய்தி சொல்லப்பட்டது, ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு நாள் வார்த்தையை கேட்டவன் தன்னை மாத்திரமல்லாமல் தன்னுடைய வீட்டார் அனைவரையும் கூட்டி வந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு வாஞ்சியாக இருக்கின்றான். ஆகையினாலே குடும்பமாக நாங்கள் ஆலயம் செல்வது மிக முக்கியமானது பிரியமானவர்களே. இரண்டாவது சிறு பிள்ளைகள். ஆமென். சிறு பிள்ளைகள் ஆலயத்துக்கு கட்டாயம் வருவது. நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, மச்சால் வீட்டை போகட்டும், சித்தப்பா வீட்டை போகட்டும், மாமா வீட்டை போகட்டும் என்று விட்டுட்டு வர்றது மகா தவறு பிரியமானவர்களே. ஏனெனில் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் பிள்ளையானவனுக்கு நடக்க வேண்டிய வழியை அவன் சிறு பிராயத்திலேயே போதி, கருவிலேயே போதி என்று வேதம் சொல்லுகின்றது. என் தாயின் கையில் உருவாக்கம் அவர் தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? யாக்கோபு பேசாமல் கருவிலே மோதும் போது அவர் பேசினாரா இல்லையா? அப்ப எங்களுடைய கற்பத்தின் கனி கருவிலே இருக்கும்போது நாங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டும். நாங்கள் வளர்ந்த பிறகு இப்பதானே 4 வயசு, இப்பதானே 5 வயசு, இப்பதானே 6 வயசு ஆயினா அந்த பிள்ளைக்கு சிந்தனை பரிபூர்ணமாக அடைந்து விடுகிறது பிரியமானவர்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்லது கெட்டது தீயது நன்மையானது எல்லாமே தெரிய வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அதை கருவிலேயே போடு, நல்ல விஷயங்களை சொல்லு, வேதத்தின் வார்த்தைகளை சொல்லு, அன்பாக பேசு, பாடல்களை பாடு, அது எல்லாமே அங்கே இந்த மூளையில பதிவாகும் என்று சொல்லி. அப்ப சிறு பிள்ளைகளை என்று நீங்க பாத்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளை டார்கெட் பண்ணி தான் இன்றைக்கு உலகத்திலே அநேக பிசினஸ்கள் நடக்குது. அது விளையாட்டு சாமானா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பிசினஸ்களும் சின்ன பிள்ளைகளை டார்கெட் பண்ணி தான். நீங்கள் கபருக்கு பணம் தெரியும் போது எத்தனை பேர் கபூர்ல கேஷ்ல கவனிச்சிருக்கீங்க? கபூருக்கு போய் காட்டு எடுத்துட்டு சாமான வாங்கிட்டு வரவிட எங்களை வேலை முடிஞ்சது. கேஷ்ல என்னெல்லாம் இருக்கும்? முக்கியமா என்னெல்லாம் இருக்கும்னா, சின்னாக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேஷ்ல கிட்ட தான் இருக்கும். அங்க 2 தான் பிள்ளைகளை ஆரம்பிக்கணும். ஆமா இது, ஆமா சுவிங்கம், ஆமா எம்என்எம், ஆமா மிக்கடும் என்ன அவங்களே தெரியும் எங்க வச்சா பிள்ளைகளை எடுக்கலாம்னு சொல்லி. இப்படி இன்று இருக்கின்ற இந்த இளைஞர் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு ஒரு மாயமான உலகத்துக்கு அழைத்து செல்வதற்கு இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை அவர்களது உடல் சுகாதார, அவருடைய உடல், அதாவது ஹெல்த் கண்டிஷன் உட்பட அவருடைய உணவுலேயே அதிகமான இந்த பொம்பம் எல்லாம் சொல்ல தேவை. உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்ச விஷயம் தான். நான் இப்ப சொன்னீங்களே கொஞ்சம் நம்ம இருக்கும். நான் கொடுக்கின்ற பொம்பங்கள் அடைக்கப்பட்ட உணவுகள், முக்கியமான நம்ம சிறுவர்களுக்கு கொடுக்கின்ற அடைக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் மிக மிக ஆபத்தானவை. இதுவே பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குன்னா, இப்ப மீடியா எப்படி இருக்கு? போன் இல்லாம எங்களை விட்டு இருந்தா நான் ஒத்துக்கொள்றேன், உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமா வரும். சோ சிந்தனை போன்ல சாப்பாடு வாயில் அப்ப செவிப்பாடு வருமா, சத்த உறிஞ்சுமா உடம்பு ரொம்ப. இப்படி அநேக காரியங்கள் பிள்ளைகளை எங்களை விட்டு விலகி இந்த உலகத்திலே இருந்து ஒரு மாயமான உலகத்துக்கு அழைத்து போட்டுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கும்போது, கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொண்ட நாங்கள் எங்களது பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே சீர்திருத்தி நடத்த வேண்டியது எங்கள் மேல் இருந்த கடமையா இருக்கின்றது பிரியமானவர்களே. அதனால் தான் நீதிமொழிகள் 22:6 சாலமோன் சொல்லுகின்றான், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை நீ அவனுக்கு சிறு பருவத்திலே போதி, அதை அவன் தன் முதிர் வயதிலும் விட்டு விடாதிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நாங்க எங்க கொண்டு வரணும்? பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாளைய கிறிஸ்தவர்கள், நாளைய விசுவாசிகள், நாளை கிறிஸ்தவுக்காக எழுப்பி நிற்க போகின்ற தூண்கள் யார்? நம்முடைய பிள்ளைகள் தான். பிள்ளைகளை நாங்கள் ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஓரளவுக்கு. இன்னைக்கு நீ சேர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு நாளைக்கு பீஸா இல்லைன்னா KFC இப்படி சொல்லி நாங்கள் அந்த டீல் தானே. நீங்க பார்க்கறத பார்த்தா நான் போய் சொல்லலாம் பொருள். ஒரு பெற்றோராக சொல்லுவாங்க, நாங்கள் டீலிங் இல்லாம பிள்ளைகளை நாங்கள் நடத்துறோம். ஒரு தடவை போய் சொல்லிடலாம், ஏதோ ஒரு டீல் நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்க இது செய்தியெல்லாம் நான் இப்படி தருவேன், இப்படி படிச்சியன்னா நான் அது வாங்கி தருவேன். அது அப்படித்தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கொடுக்கல் வாங்க, அது ஒன்றும் செய்யலாம்.
ஒரு ரிவார்டு கொடுக்கும்போது தான் அவார்டு பிள்ளை பெறும். ஸோ அது தப்பு இல்லை. அப்படி நாங்கள் நீ ஆலயத்துக்கு வா, உனக்கு கத்த உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கேட்கறதெல்லாம் உனக்கு வாங்கி தருவார். உனக்கு சைக்கிள் கிடைக்கும், டிரான்ஸ்லேட் கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லி அந்த நற்சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க தவறக்கூடாது பிரியமானவர்களே. மூன்றாவதாக வாலிபர்கள். எங்க வாலிபர்கள் உடனே காணுங்க. இருக்கிறார் ரோய் இருக்கிறார். ரோய் நல்ல பிள்ளை. ஆமென். அவர்களை நிறைய நல்ல காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன், நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் தெரியாது. அநேக காரியங்களை நான் அவர்களிடத்தில் பார்க்கின்றேன். அருமையான பிள்ளைகள். டாவித் இருக்கிறார், இன்னும் மேஷாக், ஜோனத்தான், ஜுபால், அபி, இவர் பிரதர் இருக்கிறார் ஹரி. இளைஞன் தான், கிறிஸ்துவுக்குள் இளைஞன். ஆமென். அப்போ இளைஞர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். சின்ன பிள்ளைகளை வர வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு நல்ல புத்திமதிகளை ஆலயத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். சாமுவேல் பிள்ளையாண்டானோ இன்னும் கர்த்தரை அறியாதிருந்து ஏலியின் காலடியிலே இருந்தான், ஆலயத்திலே இருந்து கற்றுக்கொண்டான். அப்படியாக இளைஞர் வாலிபர்கள், இன்னைக்கு இளைஞர்களை திசை திருப்பதற்கு சொல்லவே தேவையில்லை. ரொம்ப விஷயம் இருக்கு இந்த உலகத்துல, எங்களை சுத்தியே இருக்கு, எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, எல்லாத்தையும் விட எங்களோடைய ஒட்டி கொண்டு இருக்குது. என்னது என்னது தொல்லைபேசி. ஆமென். அப்ப இன்றைய இளைஞர்கள் வசனம் சொல்லுறது பாருங்க, வாலிபர்கள் பலவாக்கையில் இருக்கிற அம்புக்கு சமானமானவர்கள். அவர்களை நீங்கள் எந்த திசைக்கு அடிக்கிறீங்களோ அந்த திசையில போய் அந்த டார்கெட்டை அடிக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். நீங்க தீட்டினா கூறவாங்க, மடக்கினா மலிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாலிபம், அவங்களுடைய விவேகம், அவங்களுடைய வேகம், காலம் எல்லாமே ஒரு செயலை நடத்தி முடிப்பது மட்டும்தான். அதனுடைய விளைவுகளை அவர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு இல்லை அவர்களுடைய கெப்பாசிட்டி. ஸோ அப்போ வாலிப பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்காக எழும்படிக்கு எப்படி நேபுகாத்நேச்சாரிடத்திலே அந்த 3 வாலிபர்களும் அரசனையே எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து ஆண்டவருக்காக எழும்பி நின்றார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாலிபர்களாக எங்களது பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு வருவதற்கு, அவர்களை வழி நடத்துவதற்கு, வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவாங்க? அந்த வார்த்தை எங்க கிடைக்குது? நாளும் சனிக்கிழமையில கிடைக்குது, ஞாயிற்றுக்கிழமையில கிடைக்குது, குரூப்ல கிடைக்குது, ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில கிடைக்குது. இப்போ மன்னா நிறைய இருக்கு, மக்கள் தான் இல்லையா? வார்த்தை கொடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 ஊழியர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கு. ஆனால் அதை நாடி தேடி ஓடி வருகின்ற வாலிபர்கள் என்று எத்தனை பேர் பிரியமானவர்களே. ஆகையினாலே வாலிபர்களை நாங்கள் திசை திருப்ப விட்டுவிட்டோம் என்றால் பிறகு அவங்களை திருப்பி கொண்டு வர்றது சரியான கஷ்டம். ஆகையினால ஆலயத்திற்கு வர வேண்டியவர்கள் வாலிபர்கள் இருந்தால் அவர்களுக்கான வழி நடத்தலும் பெலனும் மிக மிக அவசியம். வாலிபர்களை மிக மிக, அதாவது சொல்றாங்க கத்தி மேல நடக்கிற பருவம் இல்லையா? எடுத்தா வெட்டினா துண்டு வெட்டொண்டு துண்டு 2 பேர் தான் நிற்பாங்களே. ஏன்னா அந்த வாலிபர் ரத்தம் அப்படி, அந்த ரத்தத்தில் இருக்கிற பித்தம் அப்படி, அவருடைய சிந்தனைகள் அப்படி. அந்த சிந்தனைகளை சீர்படுத்தி அதை கர்த்தருக்கு பிரியமான வழியிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் அவர்களை ஆலயத்திற்கு கொண்டு வர. எனவே நீங்கள் வாலிப பிள்ளைகள் எந்த சான்று சொன்னாலும் எனக்கு யாரும் சொல்லுங்க, நீங்க தான் சொன்ன மாதிரி கிடையாது. பைபிள் படிக்காவிட்டா சாப்பாடு இல்லை. எஸ், இவர்களுடைய அப்பா செய்த விஷயம், அப்பா அம்மாவும் அதை அவங்களோட பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறாங்க. நான் அது எனக்கு தெரியும். அது ஜெபிக்காட்டிக்கு சாப்பாடு இல்லை, தட்டு போவாங்க. இப்படியும் ஒரு ரிவார்டு நீங்க கொடுக்கலாம், இப்படி கண்டிஷன் வைக்கலாம். அப்படி இன்னைக்கு நீ காலமா ஜெபிச்சியா, சாயந்தரம் ஜெபிச்சியா, சாப்பாட்டுக்கு நன்றி சொன்னியா, உன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கா நீ ஜெபிச்சியா, வேதம் படிச்சியா? ஏன் கேட்கக்கூடாது? கேட்கறது தானே. நீ சயின்ஸ் படிச்சியா, மியூசிக் படிச்சியா, டான்ஸ் படிச்சியான்னு கேட்குறேன். ஏன் இதை கேட்கக்கூடாது? கேட்க வேண்டியதை விட்டு விட்டு கேட்கக்கூடாது, எல்லாம் கேட்டு கொடுக்குறோம். கூடாத வார்த்தைகளை சொல்லி கேட்கிறோம். ஒன்று தெரியுமா? கண்ணாடியில் போய் உங்களோட விருப்பத்தை பாருங்க. அது எது? நீங்கள் தானே. உங்களோட பிள்ளைகள் யார்? நீங்கள் கண்ணாடியை பார்க்கணும், உங்கள் பிம்பம் எதுவோ அது நீங்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தான். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், என்ன சொல்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள், என்ன செயற்பாடுகளை செய்கிறீர்களோ அதைத்தான் பிள்ளைகளும் செய்ய போகிறார்கள். அதனால நீங்கள் தப்பு பண்ணிட்டு அவர்களை கண்டிக்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க. பிள்ளைகளை இருக்க விடுங்க, தட்டி கொடுங்க,
நல்லதை சொல்லுங்க, புத்திமதியை சொல்லுங்க, நன்மையானதை சொல்லி கொடுங்க, தப்பே இல்லை. அவன் கேட்பான். ஒருக்கா கேட்க மாட்டான், நல்லதினம் கேட்க மாட்டான், முன்னதினம் கட்டாயம் ஏதோ இந்த மனுஷன் கத்துதண்டாவது கேட்பான். நாளைக்கு அவனுக்கு அது மதுரமாக மாறும். ஆமென். ஏனென்றால் நல்ல வார்த்தைகள் எப்பவுமே கசப்பாக தான் இருக்கும். உண்மை சுகம் என்பது போல. ஆகையினால் எங்களது பிள்ளைகளை நாங்கள் ஆலயத்திற்கு அழைத்து வர ஒரு நாளும் தவறக்கூடாது. பிரியமானவர்களே, நான் முடிக்கப் போகிறேன். அடுத்ததாக இந்த உலகம் முழுக்க அதிகமாகி கொண்டு வருகின்ற ஒரு காரியம் முதியோர் இல்லங்கள். உங்களுக்கு தெரியுமா? அது இங்கே இருந்து கொண்டும் இயக்குறாங்க, ஊர்ல இருந்து இயக்குறாங்க. அதாவது நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் அவர்களை நடுத்தருவில் நட்டாற்றில் தள்ளிவிடுவது இப்போது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு, ஒரு தொற்று நோய் ஆயிட்டு பிள்ளைகள் மத்தியில். அதனால இப்ப டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு சட்டம் கொடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? கடைசி காலத்துல தாய் தகப்பனை பார்க்காம நடுத்தருவில் வர்ற பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய சொத்து பத்துல ஒரு பங்கும் இல்லை, பாகம் இல்லை. இப்ப அதுக்காண்டியாவது பார்ப்பாங்க. ஏதோ ஒரு நன்மை நடந்தா போதும். நான் ஒரு மோன்மையில் ஒரு வாசகம் படித்தேன். எங்களிடம் பால் குடித்த விலங்குகள் எங்களை அவ்வப்போது வந்து பார்த்து விட்டு போகும். இப்படிக்கு முதியோர் இல்லம். ஆனா அங்கே இருந்து அந்த தாய் தகப்பன் யாருக்காண்டி இயங்குகிறார்கள்? ஐயோ, என் பிள்ளை சாப்பிட்டுதான், என் பிள்ளை வேலைக்கு போய் வந்திருக்குமா, என் பிள்ளை இப்ப எப்படி இருக்கு, என்ன செய்யும், இந்த பேர பிள்ளைகள் என்ன செய்யும், அவங்க மனசு அதுதான். ஆனா இப்ப இன்றைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு என்ன முகவரியோ அந்த முகவரியை என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய் தந்தையர் மூலமாக நான் இப்பொழுது சொல்லுகின்றேன், முதியோர் இல்லம். நாளைக்கு நீயும் என்ன பண்ண அங்கதான் ரெண்டு சொல்லாம இப்பவே சொல்லுகின்ற காரியம் விளம்பரம், இலவச விளம்பரம். நாங்கள் நினைக்கிறோம் முதியோர்கள் விட்டா எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி. இல்ல, பெற்றவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. வசனம் சொல்லுகின்றது, நீ இந்த பூமியில ஆசீர்வாதத்தோடைய தீர்க்க ஆயுசோட இருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, அவர்களை முதிர் வயதில் தள்ளிவிடாதிருப்பாயாக. மிக மிக முக்கியமான வசனம். இன்றைக்கு பாருங்க, எத்தனை முதியவர்கள் எனக்கு இங்கே தாயின் காட்டை பறிச்சு போட்டு கொண்ட முதியோர்லத்தில் தள்ளி விடுறாங்க, ஹாஸ்பிட்டல் வழியை தள்ளி விடுறாங்க. இருக்கிற சொத்து பத்தை பிடுங்கி பேர் எழுதி சைன் பண்ணி முடிஞ்ச கையோட தாத்தப்பரை கொண்டு நடுத்தெருவில் விட்டு போறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோல பார்க்குறேன், நட்டு வெயில் அப்படியே தக நினைக்குது. ஒரு வயசான அம்மா 90-95 வயசு இருக்கு, சொந்த மகன் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு முடிச்சை கட்டு ஏறி விட்டு ஒரு காட்டுக்குள்ள விழுந்து முடிச்சை தள்ளி அந்த தாயை தள்ளி விட்டு மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போறான். எப்படி விடாங்க? இது இந்தியாவிலே ஒரு விதமான நோய். அதாவது மாமிக்கும் மருமகனுக்கும், அது வேதமே தெளிவாக சொல்லிட்டு, மருமகனுக்கும் மாமிக்கும் இல்லை பிரச்சனை. பாருங்க, மாமிக்கும் மருமகனுக்கும் தான் பிரச்சனை. அது அப்படித்தான் ஒன்றும் செய்யலாம். ஆனா எந்த ஒரு மாமியார் தன்னுடைய மகனுக்கு வாழ வந்தவனும் எனக்கு மகள் என்று நினைக்கிறாரோ அவர் கடைசி வரைக்கும் தாயாகவே பார்க்கப்படுவார். எந்த ஒரு மருமகள் தான் வாழ வந்த இடத்தில் தன்னுடைய கணவரின் தாயார் எனக்கும் தாயார் என்று நினைக்கிறாரோ அவள் சொந்த மகனாகவே பார்க்கப்படுவாள். இன்றைய இந்த முதியோர்களை பாருங்க, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. தாயும் நாயும் ஒரு ஓரத்தில் போய் முடக்கி கொண்டிருக்கிறாங்க, ஒரு செட்டியில ஒதுங்கிடுவாங்க. அவங்களை அரவணைக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, 4 வார்த்தை நல்லா இருக்கிறேன் கேட்கறதுக்கு ஒரு சனம் இல்லை, கவனிப்பு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. பாதி பிரச்சனை வயசு பிள்ளைகளோட பேசினாலே முடிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவுக்கு நாங்கள் பேச்சை குறைச்சி அவங்களை விட்டு விளங்குறோமோ அவ்வளவுக்கு வில்லங்கம் பெருசாகும். அதனால இந்த முதியோர்கள் பாவங்கள் அவங்களை ஒரு பொருட்டாகவே அண்ணாத சமுதாயமாக இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த அவர்கள் நம்முடைய எதிர்காலத்துக்கான அத்திவாரத்தை போட்டு எங்களை கற்றத்தை எழுப்பிவிட்டவர்கள் என்பதை நாங்கள் மறந்து அந்த வீடுகளை இடித்து தள்ளுகின்றோம் என்று புல்டோசர் வைத்து எப்படி வீடு நிலைக்கும். அதனால கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தாய் தந்தையரை முதிர் வயதிலே தள்ளிவிடாதிருப்பாயாக, அவர்களை கனம் பண்ணுவாயாக, அவர்களுக்கு ஆறுதலும் உறுதியும் வழங்குகின்ற இடமாக ஆலயம் இருக்கின்றது. ஆமென். இங்க வர உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. எந்த வயசானவங்களை கண்டாலும் அம்மா வாங்க, ஐயா வாங்க கூப்பிட்டு அரவணைச்சு அவங்களுக்கு கதை கேட்பார். இங்க என்னுடைய தாயாருக்கு இன்னொரு மகன் இங்க இருக்கிறார், பின்னால் இருக்கிறார். நான் சில விஷயங்களை அவருக்கு கவனித்திருக்கிறேன். அவர் மௌனமா இருப்பார், அவருக்கு தெரியாது யாருன்னு. அவர் என்னுடைய தாயாரை கவனிக்கின்ற விதம் எனக்கு தெரியும். அவருக்கும் அவ்வளவு பிரியமாக இல்லை.
அவன் சொல்லுவான், எனக்கு அந்த பொடியனோட கதைச்ச ஒரு சந்தோஷம் தம்பி. நான் பிறகு சொல்றேன் ஆரம்பம். அப்ப ஆகினால அவர்களை வீட்டுல தனிமைப்படுத்தி சிறையில போட்டுறதை விட ஒரு ரெட்டு ஏத்திட்டு வந்து இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்கு கிடைக்கின்ற வார்த்தைகள் ஆறுதலும் மன தேர்தலும் ஒரு மன அமைதியை கொடுக்கும் பெரிய மனவர்களே. இறுதியாக பாரம் உள்ளவர்கள் என்று மன பாரம், ஆத்ம பாரம், சரீர பாரம், குடும்ப பாரம், பொருளாதார பாரம், பிள்ளைகள் பாரம், அப்படி அநேக பாரங்கள். பாரம் சொன்னா அப்படியே அடுக்கிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பாரங்கள் விட இந்த அத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை ஜனங்கள் இந்த வீதியில எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கெல்லாம் தெருவில் பார்ப்பீங்க, நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள நித்தமும் பார்க்கிறோம். எத்தனை தமிழ் வாலிபர்கள் வயோதிகர்களை பார்க்கிறோம். பைத்தியக்காரத்தனமா தேட ஆள் இல்லை, பார்க்க ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லை, பைத்தியக்காரத்தனமா தெரியுறாங்க. ஆனா நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, நல்லா பிரச்சி பேசுறாங்க, நல்லா சிங்களம் பேசுறாங்க, தமிழ் கதைக்கிறாங்க. நான் பார்த்தேன் அவங்களுக்கு ஆர்வம் கேட்டா யாருமே இல்லை. அன்னைக்கு ஒரு சொன்னார், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கடைசியாக இருந்து தன்னை பேங்க் க்ளோஸ் பண்ணி தன்னை பேருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி துரத்தி விட்டாங்க. அவர் கட்டுரையை சேர்ந்த ஒரு ஐயா. அவருக்கு அந்த அன்னைக்கு நித்திர வழிகள் அவருக்கு கையில் இருந்த மோதிரத்தை பறக்கைகளை மண்டையாடி உடைச்சு போட்டாங்க. பெரிய தையல் கொண்டு வந்தார் முந்தினான். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது வேதனையாக இருக்கின்றது. அந்த தகவல் நீங்க வந்ததால நீங்க இங்க வந்தீங்க. அவர் இப்படிப்பட்ட பாரங்களோட அநேக ஆத்துமாக்கள் தெரிகின்றார்கள். சுமக்க முடியாத பாரங்களோடு அநேக சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அண்ணாலை போல மன கிளேசத்தோடு அழுது ஜபிக்கின்ற அநேக வயோதிபர்கள் இருக்கின்றார்கள், பாரம்பரியர்கள் இருக்கின்றார்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகின்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இங்க வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, என்னிடமா வாங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால சுமை நீக்கி அவர்களுடைய மனதில் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மா, 12 மாதத்துல 12 ஆத்மா, ஒரு வருஷத்துல 12 ஆத்மா சேர்க்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆத்மா நிலைச்சு நிற்கிறது பெரிய காரியம். அப்படிப்பட்ட அனுமதிகள் பாரம்பரியவர்களை இதே பாரத்தோடு இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், மக்களை அழைத்து வர வேண்டும். பிரியமானவர்களே, இறுதியாக எல்லாத்தையும் சொன்ன வேதாகமம் இன்னொன்று சொல்லுகிறது, கஷ்டமா இருக்கிறவன் ஆலயத்துக்கு வரும், கண்ணீரோடு இருக்கிறவன் ஆலயத்துக்கு வரும், தேவையோடு இருக்கிறவன் வரும், பாரமா இருக்கிறவன் வரும், கைவிடப்பட்டவன் வரும், இவனெல்லாம் வரான். ஓகே, ஆனா வேதம் இன்னொன்றையும் சொல்லுகிறது, சந்தோஷமா இருக்கின்றவர்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி. அருமையான கைதட்டி குறிக்கும் அருமையான அவசரம். அதாவது நான் நேர் சந்தோஷமா இருக்கிறேன், எதனால? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நான் எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டிருந்தேன். பவுலியார் சொல்லுகிற சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் நிச்சயம் இருக்கிற பிரியமானவர்களே. அது இந்த மற்ற அவிசுவாசிகளுக்கு எங்கள் மீது ஒரு பொறாமை. எனக்கு என்னோட வேலைத்துல தெரியாது நடந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் போக்குவார் கூட வரும். இந்த முதலாளி என்ன கேட்டோம், அது எனக்கு விட்டு டப்பால மட்டும் அதிகமாக காசு இருக்குது, மற்றவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அவர் கொஞ்சம் நாளாக பார்த்துருக்கேன். நான் மாற எல்லாரோடையும் சிரிச்சு தான் கிடையாது. அது வயசு போனவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்னதான் சின்ன முடினாலும் சிரிச்சு காத்து கொண்டே இருப்பேன். அவன் சொன்னா, நீ நல்லா சிரிச்சு கதைக்கிறேன், அதான் அவங்களுக்கு போக்குவரத்தாரங்களோ எனக்கு தான் தெரியும் நான் ஏன் சிரிக்கிறேன்னு. நான் அவங்கள நான் கத்தோடைய பிள்ளைகளாக பார்க்குறேன், என்னுடைய சகோதரர்களாக பார்க்குறேன், என்னுடைய தாய் தகப்ப நான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்சா இந்த ஃபோனில் கூட அடிச்சு அவங்களுக்கு அம்மா இங்கே வந்துட்டா ஓகேன்னு சொல்லி கூட சொல்லுவேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இதுதான். அவர்கள் எங்க இருந்தாலும் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த மன மகிழ்ச்சியை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படிக்கு அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். அந்த மன மகிழ்ச்சிக்கு காரணகர்த்தமாக இருக்கிற கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக அவர் ஆலயத்துக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால்தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டார் என்றால் நாங்கள் எல்லாரும் ஒரு வீட்டார் தான். கர்த்தருடைய வீட்டின் பிள்ளைகள் நாங்கள், கர்த்தருடைய வீட்டின் கற்களாக இருக்கின்றோம், நாங்களே கர்த்தரின் ஆலயமாக இருக்கின்றோம். நீங்கள் சங்கீதம் 148 12 முதல் 13 வரை வசனங்கள். சங்கீதம் 148 12 முதல் 13 வரையான வசனங்கள் சீக்கிரமாக படிங்க. முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமென். பாருங்க, அப்ப இதுல குறிப்பு
நீங்க மட்டும்தான் துதிங்க, சின்னாக்கள் மட்டும் துதிங்க, வாலிபர்கள் மட்டும் துதிங்கன்னு சொல்லல. வாலிபர்களே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே எல்லாரும் துதிங்கன்னு சொன்னார். அப்போஸ்தலர்களை நாங்கள் இன்னும் அழகாக படிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரையான வசனங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லல. பாலகர்கள், வயதானவர்கள், இள வயதுக்காரர், முடிந்தோம் ஊழியக்காரர்கள் லிஸ்ட்லேயே நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். மாம்சமான யாவர் மேலும் பண்ணதுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் இந்த உலகமே அடங்கிவிட்டது. இப்போ அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமாயிருந்தால் நாங்கள் அவருடைய வருகைக்கு எங்கே காத்திருக்க வேண்டும்? அவருடைய ஆலயத்திலே காத்திருக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உம்மை ஆராதிக்க நாங்கள் எப்படி ஆலயத்திலே காத்திருக்கிறோமோ அப்படியாக அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அவரோடு கூட அழைத்து செல்லப்படுவதற்கும் நாங்கள் ஆலயத்திலே காத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களால் கண்களை மூடுவோமா? அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே. கரங்களை தட்டி உற்சாகம். உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காய் இயங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் இயங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீர். என்னை கனி தரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியிலே நான் எப்போது வந்து நிற்க போகின்றேன். அந்த புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல நான் எவ்வளவு தூரம் ஆயத்தமாக நிற்க போகின்றேன். எப்பொழுதும் என் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படிகளில் நிற்கின்ற அந்த ஆத்மாவாக நான் மாறப் போகின்றேன். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா உம்முடைய ஆலயத்திலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேலும் எவ்வளவு வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்பதை நீ காட்டிக் கொடுத்திருக்கிறீர். பேசியதற்காக நன்றி ராஜா. உண்மையிலே நாங்கள் நிலைத்திருந்து அந்த வார்த்தையிலே செழித்துவங்க உமக்காக நாங்கள் வாழ ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த மூடு சேர்த்து மர்மமாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க. விசேஷமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு
சகோதர உறவுகள் எல்லாரையும் ஒப்புக்கொண்டுகிறோம். நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரை சேவித்து கர்த்தருக்காய் காத்திருந்து புது பலன் அடைந்து புது எண்ணெயால் அபிஷேகம் பெற்று உயர்ந்து பறக்கின்ற கழுகுகளாக கர்த்தருக்காக எழுந்து பறக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.